மனக்கசப்பு இல்லாமல் ஒரு நாள் நம்ம வாழ்ந்துடலான்னு நினச்சோம்னா யாராவது ஒருத்தவங்க மூலமாக ஒரு மனக்கசப்பை அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். அப்போ சில ராசிக்காரவங்கள்ட்ட சில மனுஷங்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக இருந்துட்டோம்னா அந்த மனக்கசப்பை முழுமையாக நம்மளால் விளக்கிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் ஒரு வசந்தத்தை உண்டாக்க முடியும். நல்ல மனசு இருக்குது சார், நல்ல எண்ணம் இருக்குது சார், ஆனால் என்னால் ஒரு சந்தோஷமாக தெளிவாக இருக்க முடியல சார், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய என் துளாராசி உறவுகளை, உங்களுக்கு யாரால் பகை ஏற்படுது, உங்களுக்கு யாரால் துரோகம் ஏற்படுவது, உங்களுக்கு யாரால் பகை, யாரால் துரோகம், யாரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்பட போகிறது, இதை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று இது நடக்கணும், இது நடந்துக்கிட்டு இருக்கணும், இது நடக்க போகுது. ஆக ரொம்ப கவனமாக இருந்தால் தான் இந்த இடத்த சரியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் துளாராசி ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு நேரடியாக எதிரி அப்படிங்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க. டைரெக்டாக உங்களை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. துளாராசியை டைரெக்டாக யாரும் எதிர்க்க மாட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட பழகிற எல்லாருக்கும் மனக்கசப்பு இருக்கும், போட்டி இருக்கும். இந்த மனக்கசப்பு போட்டி உங்களை வாழ விடாது. இப்போ உங்கள்கிட்ட எல்லாரும் அன்பாக பேசுவாங்க, எல்லாருமே பாசமாக பேசுவாங்க, எல்லாருமே நேர்மையாக நடந்துப்பாங்க, எல்லாருமே தக்க நேரத்தில் உதவி பண்ணுவாங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு போட்டி இருக்கும், உங்கள் மேலே ஒரு மனக்கசப்பு இருக்கும். எப்படின்னா உங்கள் வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை உண்டாகும். உங்களுடைய சூழ்நிலைகள் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த விஷயங்கள்லாம் அவங்கள பெரிய அளவில் டென்ஷன் பண்ணும். எப்படிங்க இவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க, இவங்க மட்டும் இதெல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, இவங்க மட்டும் எப்படி இவங்க பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் யதார்த்தமாக நடக்குதியா, ஏன் இப்படிலாம் எங்களை நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க, நீங்கள் திங்க் பண்ணலாம். அதில் இந்த பகை தரக்கூடிய ராசி யார் யாருன்னா அவங்க முதல்ல எப்படிப்பட்ட பகையை உண்டாக்குறாங்கன்னு பாருங்கள். நிறைய ஈகோவை உண்டாக்குவாங்க, உங்களுக்குள்ள ஒரு அவசரத்தன்மையை உண்டாக்குவாங்க, உங்களை அவசரப்படுத்துவாங்க. ஒரு 10 ரூபா கடனை மட்டும் இவங்கள்ட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க உங்களை அந்த அவசரப்படுத்தி கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி அடைக்க சொல்லி அதை வேறு கட்டத்துக்கு உங்களை கொண்டு போயிடுவாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சமநிலையை உடைச்சிடுவாங்க. உங்கள் மனநிலை ஒரு சந்தோஷமாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சு இவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா இவங்க சொல்கிற ஒரு விஷயம் உங்களை பூதாகரமாக மாற்றி விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அப்போ உங்கள் சமநிலை உடையும், மனம் நிலை உடையும், அதிகார போட்டி ஏற்படுத்திடுவாங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளே சண்டையை உண்டாக்கிடுவாங்க, போட்டிகளை உண்டாக்கிடுவாங்க, உங்கள் உணர்ச்சிகளை அதிகப்படுத்துவாங்க, உத்வேகப்படுத்துவாங்க, கோபம், சண்டை, வம்பு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படிங்கிற அளவுக்கு உங்களை உண்டாக்குவாங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களை வெளிப்படையாக பேசாமல் உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களுடைய செயல்களை கூட தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள், அதனால உங்களுக்கு மனக்கசப்புகளை ஏற்படுத்துகிற அந்த பகையாளர்கள் மேஷராசி, கடகராசி. இந்த மேஷராசிக்காரர்களும் கடகராசிக்காரர்களும் தேவையில்லாத பிரச்சனைகளை பேசி தவறாக உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதனால் என்ன ஆகும்னா உங்களை தர்ம சங்கடத்துக்கு உண்டாக்குவாங்களே தவிர இவங்களால் பிரயோஜனமே இருக்காது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைனா இவங்களால தான் இருக்கும். பொதுவாக இது மாதிரி விஷயங்கள், அதனால் எங்கேயுமே ஈகோவே கொண்டு போகாதீங்க. உங்கள் மனசில் அவசரப்படாதீங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு பகை உருவாகாமல் இருக்கணும்னா அவசரமே யார்கிட்டையும் படாதீங்க. அமைதியாக இருக்கீங்க, சமநிலையில் இருக்கீங்கன்னா அதை மாறுற மாதிரி இருந்தால் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணி குடிங்க. உடனடியாக செய்ய வேண்டியது தண்ணி குடிங்க. மகாலட்சுமியே மனசில் நினச்சிக்கோங்க. மகாலட்சுமி, ஓ மகாலட்சுமியே நமக, ஓ மகாலட்சுமியே நமக. உங்களுக்கு அவசரம் வந்ததுன்னா அதிக உணர்ச்சி பட போகிறீங்க, படுறீங்க, மகாலட்சுமி கும்பிடுங்க. சந்தேகம் வருது, தேவையில்லாத சந்தேகம் வருது, மகாலட்சுமி வணங்க. குருவை வணங்க, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நீங்கள் ராகவேந்திரரை வணங்குங்க, குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. இவங்கெல்லாம் தான் உங்களை பாதுகாப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு துரோகம் யாரால, நண்பர்கள் வேஷத்தில் யார் இருந்தாலும் துரோகம். ஒருத்தவங்களும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க முடியாது. அவங்க ஏதாவது உங்களை குத்தி பேசிடுவாங்க. ரொம்ப அழகாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களை குணத்தை மாற்றுறதே இந்த ராசிக்காரர்கள். இவங்கள்ட்டெல்லாம் தேவைக்கேற்ற நட்பு மட்டும் வைத்துக்குங்க. இல்லைன்னா திடீர் மாற்றம் இவங்கள்ட்ட நடக்கும். அதனால நீங்கள் ஸ்தம்பிச்சு போவீங்க. அது யார் யார் சொல்கிறேன்.
அதே மாதிரி உங்கள் மனசை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க, பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிப்பாங்க உங்கள்கிட்ட. ஆனால் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவாங்க மன அளவில். அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். முக்கியமாக பண விஷயம், வேலை விஷயத்தில் உங்களை வச்சு செய்வாங்க. யார் யார் தெரியுமா? மிதுன ராசி, கும்பராசி. ஸோ துளாராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட கும்பராசிக்காரர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அதுமாரி இனிமையாக பேசுகிறவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட திடீர்னு நட்பு ரொம்ப அப்படியே அன்னோன்யமாக நெருங்கி பழகிறாங்கன்னா அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கவனமாக இருங்க. ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. பணம் யாருக்காவது கேட்டாங்கன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க, திருப்பி வாங்கவே முடியாது. துளாராசி பணம் கொடுத்து வாங்க வாய்ப்பு இல்லை, குறைவு. அப்படி கொடுத்துட்டு எதிரியை உண்டாக்கிக்காதீங்க, அவங்க துரோகியாக மாறிடுவாங்க. துளாராசிக்கு ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய உறவுகள்னால் யார் யாருன்னா, சிம்மராசிக்காரர்கள் துளாராசியை உயர்த்துவார்கள். சிம்மராசிக்காரர்கள் துளாராசிக்கு கான்ஃபிடென்ட் பவர் கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர்த்தா கூட நீ முன்னேறணும்னு நினச்சி எதிர்ப்பாங்க. உங்களுக்கு திருமணம், கூட்டு தொழில், இதெல்லாம் சிம்மராசி மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நேர்மையான ஆலோசனைகள் சொல்லுவாங்க, உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பார்கள். துளாராசிக்கு தனுசுக்கும் நல்ல ஒரு, நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைனா தனுசு ராசிக்காரர்கள்ட்ட போய் பேசலாம். ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை மேம்படுத்துவாங்க, குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறந்த துணையாக இருப்பாங்க, ஒரு நிலைத்தன்மை அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணுவாங்க. ஸோ ரிஷபராசி, ரிஷபம், தனுசு, சிம்மராசிக்காரர்கள்ட்ட நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக சப்போர்ட்டை எதிர்பாருங்க. திருமணம், கூட்டு தொழில், மன அழுத்தங்கள் குறையிறது, நல்ல அதிர்ஷ்டத்தை பற்றி யோசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். துளாராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க. ஏதாவது ஒரு அம்பாளுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லுங்க. ஒரு 11 தடவை, 21 தடவை, 51 தடவை சொல்லுங்க. அபிராமி அந்தாதி படிங்க. எவ்ரி ஃப்ரைடே, எவ்ரி பௌர்ணமி அம்மன் கோயிலுக்கு தாமரை மலர் வாங்கி கொடுங்க, தாமரைப்பூ வாங்கி கொடுங்க. இல்லையா தாமரைப்பூ கிடைக்கலைங்க அப்படின்னா வாசனை பூ, மல்லிகை பூ வாங்கி அம்மனுக்கு அர்ச்சனைக்கு கொடுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யுங்க. வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணாதீங்க. துளாராசிக்கு வெள்ளிக்கிழமைக்கு அப்படி ஒரு நல்ல பலன், உங்களுடைய வளர்ச்சி கூடும். அதுமாரி வெள்ளையை நிறைய அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் ரகசியத்தை சொல்லாதீங்க, எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க. ஆமாம், எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் மறைக்கிறதுக்கு தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. இதுதான் துளாராசியுடைய பெரிய பலம். இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விநாயக பெருமானை முற்றிலும் நம்பலாம். பிள்ளையாரை கும்பிட்டு அந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் நடக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்டு கரெக்டாக பண்ணுங்கள். நேரத்தை நிறைய சரியாக பயன்படுத்துங்க, அவசரப்பட்டுறாதீங்க. சில உறவுகள் உங்களை பகைத்து கொள்வதற்கு எந்த இடத்துலனா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால உறவுகள் உங்களை பகைச்சிப்பாங்க. அதனால் நண்பர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது, துளாராசிக்காரர்கள் யார் உங்கள்கிட்ட எது பேசினாலும் உங்கள்கிட்ட பேசிட்டு உங்களை பற்றி இன்னொரு இடத்துல பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க, உங்களை வேறு மாதிரி தான் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்கங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா துளாராசி பகையை வெல்லலாம், துரோகத்தை வெல்லலாம். யார் கை கொடுத்து உதவுகிறார்களோ அந்தந்த சூழ்நிலையில் ஆண்டவன் ஒவ்வொரு ஆள் அங்கே நிப்பாட்டி வச்சிருப்பான். அவர்கள் கண்டிப்பாக கை கொடுத்து உதவுவார்கள். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ஆக அதிர்ஷ்டம் தரும் உறவு உங்களுக்கு கடவுளே. அதுக்கு அடுத்தபடியாக உறவுகளில் நம்ம பார்க்கும்போது சிம்மம், தனுசு, ரிஷபம் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள். நம்புங்க, நல்லது நடக்கும். துளாராசிக்கு என்னைக்கு விசேஷம் உண்டு. தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.